வணக்கம். சிவன் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் மேசராசி சனி பெயர்ச்சி பலன்கள் 2026. மேசராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பெயர்ச்சி பெற்றால் 2.5 ஆண்டு காலமல்ல, 5 ஆண்டு காலமல்ல, 7.5 நாட்டு சனியாக 7.5 ஆண்டு காலம் என்ன பலன்களை தருவார்? சனி பகவான் ஒரு ராசிக்கு 7.5 சனியாக, அர்த்தாஷ்டம சனியாக, கண்டக சனியாக, அஷ்டமத்து சனியாக வரும் காலங்களில் தொடர் கஷ்டங்களும், தொழிலில் முன்னேற்றம் இல்லாத தன்மையும், வியாபாரத்தில் விருத்தி இல்லாத நிலையும், குடும்பத்தில் சந்தோஷங்களை குலைக்கின்ற அல்லது கெடுக்கின்ற நிலையில் செயல்படுவார் என்பது 12 ராசிக்காரர்களுக்கும் தெரிந்ததுதான். ஆனால் இது மங்குச்சனியா, இல்லை பொங்குச்சனியா, இல்லை கங்குச்சனியா அல்லது இறுதிச்சனியா என்பது உங்களுக்குத்தான் தெரியும். எந்த கிரகங்கள் பயிற்சி பெற்று நல்ல நிலையில் அல்லது கெட்ட நிலையில் அமர்ந்தாலும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கின்ற தசாவும் அந்த தசாவுக்குள் நடக்கின்ற புத்தியும் தான் உங்களை காப்பாற்றுமா இல்லை கைவிடுமா என்பதை முடிவு செய்யும். ஜோதிட பலன் என்பது அனைவராலும் 7.5 சனி வருகிறது. மிக கவனம். 7.5 சனியில் நன்மைகள் நடக்கும். 7.5 சனியில் நீங்கள் அப்படியெல்லாம் இருக்க போகிறீங்க, இப்படியெல்லாம் இருக்க போகிறீங்கன்னு சொல்ல முடியும். இது கிரகங்கள் பெயர்ச்சி பெறும் காலங்களில் இது நடக்க போகுதுன்றதை சொல்வது மட்டும்தான். இது நன்மையா தீமையா என்று முடிவு செய்ய வேண்டியது சொந்த ஜாதகம்தான். அப்படி இருக்கும்போது மேசராசிக்காரர்கள் 7.5 சனி வருதுன்னாவே பயம் வேணாம். இது மங்குச்சனியாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும், ஜாதகத்தில் தசா சரியில்லாமல் இருந்தால். விரயச்சனியாக ஆரம்பித்திருக்கின்ற சனி பகவான் 2.5 ஆண்டு காலம் முடிந்ததற்கு பிறகு ஜென்ம சனியாக அமருவார். அதற்கு பிறகு கழிவு சனியாக 2.5 ஆண்டு காலம் அமருவார். 7.5 சனியினாவே மெல்ல மெல்ல வாழ்க்கையில் கஷ்டங்களை, நஷ்டங்களை, துன்பங்களை தருவது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. ஆனால் இந்த கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் துன்பத்தையும் உங்களால் அது வராத தடுத்து கொள்ள முடியும் விரயச்சனியிலேயே. எப்படின்னு கேட்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, விரயச்சனி என்பது விரயங்கள் தவிர்க்க முடியாத செலவுகளாக இருக்கும். அதுதான் விரயம். இந்த விரயத்தை முடிந்தளவுக்கு நீங்கள் கட்டுப்படுத்தினால், பேராசை இல்லாமல் இருந்தால், புதிய முயற்சிகளில் நீங்கள் இறங்காமல் இருந்தால், யார் பேச்சையோ கேட்டு புதிதாக தொழில் தொடங்குவது, புதிதாக வியாபாரங்களை தொடங்குவது, புதிதாக ஏதாவது முதலீடு வைத்து எதையாவது செய்யணும்னு நினச்சா நஷ்டத்தை கொடுக்கும். அதுக்கு தான் ஜோதிடர் சொல்லுவாங்க, 7.5 சனி வந்திருக்கு, வீடு கட்ட ஆரம்பிங்க. 7.5 சனி வந்திருக்கு, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை செய்துடுன்னு சொல்லுவாங்க. எதுக்காகன்னு கேட்டிங்கனாக்கா, விரயமும் ஆனது போல் இருக்கும், உங்களுடைய பணமும் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சியை செய்தது போல மன நிறைவை கொடுக்கும். ஆனால் 7.5 சனியில் ஒரு வேலை, ஒரு தொழில், இல்லை வீடு கட்டுறது, திருமணம் செய்கிறது, இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் ஆரம்பிச்சிட்டா கடன் வாங்காமல் இருக்க முடியாது. இல்லை
கையிருப்பு கரையாமல் இருக்காது. இப்பொழுதே மேசராசியான நீங்கள் விழித்து கொண்டால் பாதகங்கள் குறையும், சாதக பலன்கள் முடிந்த அளவுக்கு உங்களை காப்பாற்றி கொள்ளக்கூடிய நற்பலன்களை நீங்கள் செய்து முடிக்கலாம். ஆகையால் மேசராசியான நீங்கள் மிகவும் விழிப்புடன் இருந்தால், மிகவும் எச்சரிக்கையுடன் இருந்தால், மிக மிக கவனத்துடன் இருந்தால் வருகின்ற உங்களுக்கு வரப்போகின்ற விரயங்களை தடுத்து குடும்பம், தொழில், உடல் நலம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையை முடிந்த அளவுக்கு காப்பாற்றி கொள்ளலாம். சனி பகவான் வந்துவிட்டாவே சகட்டு மேனிக்கு கவலைகளும் வந்துவிடும். ஆகையால் மனம் கஷ்டப்படும் போதெல்லாம் அருகில் உள்ள சிவன் ஆலயங்களுக்கு சென்று வருவதும், சனிக்கிழமை தோறும் நவகிரகங்களை சுற்றி வருவதும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அமைதி பொறுமையாக இருப்பதும், குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு செய்து வந்தால் பாதகங்கள் குறையும், விரயங்கள் குறையும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.